அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? திருமணமாகட்டும், குழந்தை பாக்கியம் இந்த மாரி விஷயங்கள்ல அவங்களுக்கு எந்த மாரியான அமைப்பு கிடைக்கும் சார்? ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக இவங்களுடைய எண்ணத்தை மட்டும் ஒரு செழுமைப்படுத்தி கொண்டால் எண்ணம் போல வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான திங்கிங்கோடு இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் இதில் என்னெல்லாம் நினைக்கிறார்களோ அதெல்லாம் இறைவன் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ அந்த அஸ்த நட்சத்திரம் என்றாலே முதல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நட்சத்திரம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை நிலை. குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையாக இருந்தாலும், குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாலும் சரி, பிஸ்னஸ் இல்ல ஜாப் எந்த துறை சார்ந்து எடுத்தால் அவங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது உறுதியா இருக்கும் சார். அதிர்ஷ்டம்ங்கிறது இறைவன் இவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கொடை. இதனால் இந்த அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால இவங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழில் வழியிலிருந்து மிகப்பெரிய முன்னேற்றங்களை அபரிவிதமாக பெறுவாங்க அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மையிலே. ஒரு விஷயங்களை எச்சரிக்கையா இருக்கணும், இல்லை இந்த நபர்களிடமிருந்து கவனமா இருக்கணும் அப்படின்னா யாரா சொல்லலாங்க சார்? அஸ்த நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தங்கம் இல்லை நிலம் இந்த மாதிரி விஷயங்கள்ல போனோம்னா உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் சார்? குறிப்பாக இந்த சினிமா ஃபீல்டில் இவங்க எதெல்லாம் முதலீடு பண்ணுறாங்களோ அந்த வழியிலேருந்தெல்லாம் அபரிவிதமான லாபம் இருக்குது. நல்ல சிறந்த ப்ரொடியூசர்லாம் பாருங்கள் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் இருப்பாங்க. கோயில் வழிபாடு சொல்லணும் அப்படின்னா எந்த கோயில் சொல்லலாங்க சார்? இவர்கள் இறை வழிபாட்டில் மிக முக்கியமாக முன்னெடுக்கக்கூடிய வழிபாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர தரிசனமோ பௌர்ணமி வழிபாடும். இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரும். இப்போ உடல்நலம் அப்படிங்கிறது இந்த விஷயத்த சிறிது கவனமாக இருக்கணும், இந்த பிரச்சனை வரக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா அது இதுவாக இருக்கும் சார். ஆனால் அஸ்த நட்சத்திரம் பாதிக்கும் பட்சத்தில் அதிக அளவில் பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோட இணைப்பவர் ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம ஒவ்வொரு நட்சத்திரனுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோங்க சார். அந்த வரிசையில் இப்போ அஸ்தம் நட்சத்திரத்தை பார்க்கலாங்க சார். அஸ்தம்ல பிறந்தவனுடைய குணாதிசயம் எப்படி இருக்குங்க சார்? அஸ்த நட்சத்திரம் என்பது ஒரு அபயகர முத்திரையை காட்டக்கூடிய அனைத்து தெய்வங்களுடைய கை ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு நிலை. இந்த உள்ளங்கை தான் வந்து அதனுடைய சிம்பிளாக இருக்கும். இப்போ அஸ்த நட்சத்திரம் அப்படின்னாவே அவங்க வந்து ஆசீர்வாதிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் வேணுமோ அத்தனையும் இறையருளால் அவங்களுக்கு கிடைக்கும் என்பதை பற்றியே ஒரு அற்புதமான நட்சத்திரம் தான் இந்த அஸ்த நட்சத்திரம். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக இவங்களுடைய எண்ணத்தை மட்டும் ஒரு செழுமைப்படுத்தி கொண்டால் எண்ணம் போல வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான திங்கிங்கோடு இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் இதில் என்னெல்லாம் நினைக்கிறார்களோ அதெல்லாம் இறைவன் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ அந்த அஸ்த நட்சத்திரம் என்றாலே முதல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நட்சத்திரம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை நிலை. மேலும் இந்த அஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால உலகில் இருக்கக்கூடிய அத்தனை உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களோடு இது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த கலியுகத்தில் தர்மம் வந்து உணவை பற்றி இருக்கிறது, வயிற்றை பற்றி இருக்கிறது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஒருவருக்கு குறைவில்லாத அந்த உணவு கிடைக்கிறது என்றால் அதுவும் இந்த ஆசீர்வாதம் என்று அழைக்கப்படக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தின் தாக்கத்தினால தான் கிடைக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. குறிப்பாக இவருடைய கைராசி என்பது பார்த்திங்கன்னா இவங்க சமைக்கிற அந்த உணவு பதார்த்தங்கள்லேருந்தே வெளிப்படும். இவருடைய கைராசி அந்த மனமாக இருந்தாலும் சரி, அந்த சுவையாக இருந்தாலும் சரி, இந்த அஸ்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுடைய அந்த சமையல் என்பது ரொம்ப அற்புதம் நிறைந்ததாக தான் இருக்கும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. இவருடைய வாழ்க்கை என்பது குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையில் இவருடைய வாழ்க்கை ஒரு குறையில்லாத வாழ்க்கையாக தான் இருக்கும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை நிலை. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இல்லை ஜாப் எந்த துறை சார்ந்து எடுத்தால் அவங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் சார். இது சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற இந்த அஸ்த நட்சத்திரம் என்பது இவர்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பை வெளிப்படுத்துகிறது. அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களுடைய ஆளுமைத்தன் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதியாக திகழ்வதற்கான அத்தனை வாய்ப்பையும் இந்த அஸ்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பெற்றிருப்பார்கள். இவர்களுக்கு அதிர்ஷ்டகரமாகவும் அந்த வாய்ப்பு வரும். பொதுமக்களுடைய செல்வாக்கு, பொதுமக்களுடைய மனதை கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இவருடைய பேச்சுக்கு மற்றவர்கள் மயங்கக்கூடிய ஒரு தன்மை, இவர் வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு, பொதுமக்களுடைய செல்வாக்கு மற்றும் கூட்டு முயற்சியால் வரக்கூடிய அற்புதமான முன்னேற்றங்கள் இதெல்லாம் வந்து இந்த அஸ்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு. அப்படிங்கும்போது இவர்களுடைய வாழ்க்கை என்பது தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். மற்றவர்களிருந்து இவர்கள் சற்றும் மாறுபட்ட தன்மையில் தான் இருப்பாங்க. 10 பேர் ஆற்றல் இருக்காமல் இவங்க ஒரு தனித்தன்மையில் இருக்கிறதுனாலேயே இவருடைய வாழ்க்கைங்கிறது அந்த தொழில் சார்ந்த விஷயங்களையோ அல்லது மற்ற விஷயங்கள்லையோ ஒரு ஆளுமைத்திறனோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். அதிர்ஷ்டம்ங்கிறது இறைவன் இவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கொடை. இதனால் இந்த அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால இவங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழில் வழியிலிருந்து மிகப்பெரிய முன்னேற்றங்களை அபரிவிதமாக பெறுவாங்க அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மையிலே. ஆடை ஆபரணம் உணவு இந்த 2 துறையிலையும் கொடிகட்டி பெறக்கூடிய நபர்கள். முதல் தரமான அரசியல் அப்படிங்கிறது இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு ஆளுமையோட வெற்றிகளை தரும்.
அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். இல்ல இந்த நபர்களிடமிருந்து கவனமா இருக்கணும் அப்டின்னா யாரா சொல்லலாங்க சார்? அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்தவரை ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எதிர்பாலின சேர்க்கை. குறிப்பாக பெண்கள் வழியிலிருந்து வரக்கூடிய பாதிப்புங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்க வழியிலிருந்து ரொம்ப அதிக ஏமாற்றங்களை இவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அப்போ அந்த அமைப்புல மட்டும் இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். மேலும் தன்னுடைய மனம் போன போக்குல எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடாது. மனதில் ஒரு கட்டுப்பாடோட இருக்கணும். இந்த மனக்கட்டுப்பாடுங்கிறது இந்த அஸ்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவசியம் என்பதை உணர வேண்டும். ஐம்புலன்களையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு வல்லமை இவர்கள் பெற்றிருந்தால் மட்டுமே வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு போவாங்க. ஒருவேளை இந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு ஏதாவது குறைகளோ, பின்னடைவோ இருக்கும் பட்சத்துல, இதுல மிகப்பெரிய இன்னல்களையும், துன்பங்களையும் அடையக்கூடிய நட்சத்திரமும் இதுதான் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை நிலை. அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? திருமணமாகட்டும், குழந்தை பாக்கியம் இந்த மாரி விஷயங்கள்ல அவங்களுக்கு எந்த மாரியான அமைப்பு கிடைக்கும் சார்? அஸ்த நட்சத்திரம் என்றாலே ஆசீர்வதிக்கப்பட்ட நட்சத்திரம்னு முதல்லயே சொல்லிட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையா இருந்தாலும், குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாலும் சரி, தன்னுடைய பெற்றோர்களாக இருக்கும் பட்சத்திலே, அதே சமயம் தன்னுடைய உறவுகள் அமைப்பிலும் சரி, பொதுமக்கள் வழியிலும் சரி, முழுமையான ஆதரவு கிடைக்கும் இவங்களுக்கு. அதில எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா, அதை எந்த அளவுக்கு இவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். பெரும்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காதல் திருமணத்தில மிகப்பெரிய வெற்றிகளை நிலைநாட்டக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இந்த அஸ்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இருப்பாங்க. ஏன்னா இவங்க தேர்வு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியா இருக்கும். ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கும். இவர் இப்படித்தான் இருப்பாரு, இவர் நல்லவர், இவர் தீயவர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இவர்களுக்கு இயற்கையாக அமைஞ்சிருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில இவர்களுடைய இல்லற வாழ்க்கைங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது குறைவில்லாத ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். இவர்கள் எந்த அளவுக்கு விருப்பப்படுறாங்களோ, அந்த அளவுக்கு இவங்களுக்கு குழந்தை செல்வங்கள் வந்து சேரும் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை. பெற்ற குழந்தைகள் வழியிலிருந்து அபரிவிதமான நன்மைகளையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் இந்த அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கல்வி அமைப்பு அப்படிங்கிறது ஒரு கல்வி காலேஜ் படிப்பா இருக்கலாம், இல்ல மேல் படிப்பா இருக்கலாம். இந்த மாரி விஷயங்கள்லாம் எப்படிப்பட்ட அமைப்பு கிடைக்குங்க சார்? அஸ்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகாரம் பதவி செய்யக்கூடிய ஆளுமை சிறந்த ஒரு படிப்புகளை படிக்கலாம். குறிப்பா சொல்லணும்னா, இந்த அரசியல் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள படிக்கும்போது ரொம்ப அற்புதமான மாற்றம் இருக்குங்க. அதேமாரி இந்த அரசியல் ரீதியான அரசு ஆதாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள முன்னெடுக்கக்கூடிய தொழில்கள்ல அல்லது அது சார்ந்த கல்விகள்ல மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு. ஆடை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய வெற்றி உண்டு. இந்த ஃபேஷன் டிசைனிங்லாம் கொடிகட்டி பறக்கக்கூடிய நபர்கள் இந்த அஸ்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. அடுத்தது இவங்கள் அலங்காரம் செய்யக்கூடிய பொருட்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இது சம்மந்தப்பட்ட கல்வியிலயும் மிகப்பெரிய முன்னேற்றங்களை பெறுவாங்க. அதேமாரி திரைப்படத் துறையில இந்த ஒளிப்படம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள முன்னெடுக்கிறது. இந்த மாரி துறைகள் இவங்களுக்கு அபரிவிதமான வெற்றிகளை தரும். சிறந்த ஒளிப்பதிவாளர்களுடைய அமைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த அஸ்த நட்சத்திரம்ங்கிறது ரொம்ப அற்புதமா விளையாண்டுட்டு இருக்கும் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை நிலை. ஸோ இயலிசை நாடகம் போன்ற கலைத்துறையிலும் விபரீதமான வாழ்க்கை இவங்களுக்கு உண்டு. அதே சமயம் ஆய கலைகள் 64லயும் ஒரு நல்ல சிறந்த தேர்ச்சியை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த அஸ்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வியாக அமையும் பட்சத்தில ரொம்ப சிறப்பா இருக்கும். அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு முதலீடு செய்யணும் அப்படின்னா, தங்கம் இல்ல நிலம் இந்த மாரி விஷயங்கள்ல போனா உங்களுக்கு எது பெஸ்ட்டா இருக்குங்க சார்? அஸ்த நட்சத்திரம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கற்பனை தான் அடிப்படை ஆதாரமாக இருக்கும். அப்போ இவங்களுடைய கற்பனையே ஒரு முதலீடா கூட செஞ்சு செய்யலாம். பெரிய அளவுல பொருளாதார விஷயங்கள இவங்க முன்னெடுக்கணுங்கிறது இல்ல. தன்னுடைய முதலீடுங்கிறது வந்து இவங்களுடைய கற்பனையும், தன்னுடைய கலைத்திறனையும் இவங்கள் பயன்படுத்தலாம். இந்த வழியிலேருந்து இவங்களுக்கு ரொம்ப நல்ல அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு. குறிப்பா இந்த சினிமா ஃபீல்டுல இவங்க எது எதெல்லாம் முதலீடு பண்றாங்களோ, அந்த வழியிலேருந்து எல்லாம் அபரிவிதமான லாபம் இருக்கும். நல்ல சிறந்த புரொடியூசர்லாம் பாருங்க இந்த அஸ்த நட்சத்திரத்தில இருப்பாங்க. அந்த அஸ்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட ஒரு நபர்களுடைய ஆதரவுல தான் இந்த சினிமா துறை, கலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல புகழ் பெற்ற ஒரு தன்மையில விளங்கும் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை நிலை. மக்களால் அதிக அளவுல விரும்பப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயங்களை எல்லாமே இந்த அஸ்த நட்சத்திரம் சார்ந்த அமைப்பை பெற்றவர்கள் தான் நிச்சயமாக நிலைநிறுத்துவார்கள். இது இயற்கையாகவே இவங்களுக்கு முதலீடாக அமையும் பட்சத்தில ரொம்ப மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டு. அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உடல்நலம் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல சிறிது கவனமா இருக்கணும். இந்த பிரச்சனை வரக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னா, அது இதுவா இருக்குங்க சார்? அஸ்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரம் வலிமை பெற்றிருக்கும் பட்சத்தில ஒரு சிக்கலும் இல்ல. ஆனா அஸ்த நட்சத்திரம் பாதிக்கும் பட்சத்தில அதிக அளவுல மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நபர்கள் இவங்க தான். அடிக்கடி ஹைப்பர் டென்ஷன் ஆவறது, மன உளைச்சலுக்கு ஆளாவது, ஆப்போசிட் வழியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாம அதிக அளவுல மன அழுத்தம், மன போராட்டம், மன கிளேசம், மன பயம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிக அளவுல பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் இவங்களா தான் இருப்பாங்க. எனவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உடல் ஆரோக்கியத்தில இன்னர் ஆர்கன்ஸ் உள்ளுறுப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வரக்கூடிய பாதிப்புகள் இருந்தெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அது ரொம்ப மிக முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில அழுத்தமா பதிவு செய்றோம். அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு சொல்லணும் அப்படின்னா, எந்த கோயில் சொல்லலாங்க சார்? சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரத்தை பெற்றவர்கள்
வழிபாடு செய்யும் பொழுது இறை அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். இயற்கையாகவே இவர்கள் இறை வழிபாட்டில் மிக முக்கியமாக முன்னெடுக்கக்கூடிய வழிபாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர தரிசனமோ பௌர்ணமி வழிபாடு. இது 2ம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரும். நிச்சயமாக இந்த பௌர்ணமி வழிபாடு செய்ய செய்ய இந்த அஸ்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஒரு அபரிவிதமான யோக வாழ்வை பெறுவார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பத்தி பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பல் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. காத்துக்கு